வீட்ல எல்லாரும் ஹால் ரூம்ல உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. தாத்தாவும் பாட்டியும் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. மாடியில இருந்து பொருள்லாம் விழுகுது. தாத்தா கேக்குறாங்க பாட்டி கிட்ட, யார் இப்படி தூக்கி போடுறது? அனாமிகா ஒரு ஒரு பொருளா தூக்கி போடுறாங்க. எல்லாரும் நிமிந்து பாக்குறாங்க அனாமிகாவை. விஜய் சொல்றாரு, அனாமிகா தூக்கி போடாத, நம்ம பேசிக்கலாம்னு சொல்றாங்க. அனாமிகா அதை கேட்டும் கேட்காம தூக்கி போட்டுக்கிட்டே இருக்காங்க. அனாமிகா சொல்றாங்க, எல்லாத்தையும் பொறுத்து போறதுக்கு உங்க வீட்டு நாய்க்குட்டின்னு என்ன நினைச்சீங்களா? அனாமிகா எல்லாரும் முன்னாடியும் சொல்றாங்க, இன்னும் ஒரே வாரம் தான் டைம், அதுக்குள்ள அந்த குழந்தை இந்த வீட்டை விட்டு போகணும், இல்லாட்டி விளைவுகள் ரொம்ப விபரீதமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அனாமிகா. இதெல்லாம் கேட்ட சூர்யா ரூமுக்குள்ள வர்றாங்க. மகா கிட்ட சொல்றாங்க, என்னதான் இருந்தாலும் அனாமிகாவுக்கு இவ்வளவு கெட்ட புத்தி இருக்கக்கூடாது. சூர்யா, நீங்க சாதாரணமா பேசுறதுனால எவ்வளவு பெரிய சுயநலவாதின்னு எனக்கு நல்லா புரியுது. அழகி ஒரு குழந்தை, நீங்க ஆளாளுக்கு அழகிய போட்டு பந்தாடுறீங்க. முதல்ல அந்த குழந்தைய ரொம்ப பாதிக்கும் நீங்க அனாவசியமா பேசுறது. நீங்க உங்க தம்பி விஜய மாத்திரம் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. எப்பயும் உங்க வீட்டுல இருக்கவங்க தான் ரொம்ப முக்கியம்னு திரும்ப திரும்ப காமிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இப்ப சொல்றேன் சூர்யா, நான் எப்பயுமே மாற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா வேகமா நடந்து போறாங்க. சூர்யாவும் கூப்பிட்டு பாக்குறாரு மகாவை. மகா திரும்பி பார்க்காம போறாங்க. நாளை சந்திப்போம்.